கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாட்டை பாடி தேவனுடைய ஆலோசனையை பேசலாம்னு நினைக்கிறேன். பழைய பாடல், ஒரு பாடல் ஒன்று நினைவுக்கு வருது. நகரத்தின் தெருவீதி சென்று நான் நலமுடன் தேடினேன் அன்று, ஐயோ தேடியும் காணாமல் நின்று முகம் வாடி மயங்குகிறேன் நின்று. அப்படின்னு ஒரு பழைய பாடல். அந்த பாடல் வரிகள் கூட உங்களுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த சூழ்நிலைகளை, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள், நெருக்கடிகள், கஷ்டங்கள், போராட்டம் வரும். நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட இல்லையோ, எங்கேயோ போயிட்டார் போல் அப்படின்ட்டு நம்ம தேடி சில நம்முடைய மனது வாடி போயிடுது. நீங்கள் இந்த கண்மலைத்தின் நிகழ்ச்சியை கேட்கும்போது கூட உங்கள் சூழ்நிலை அதுவாக கூட இருக்கலாம். நான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், எனக்கு பதில் இல்லை. சர்ச்சுக்கு போய் பார்க்குறேன், பதில் இல்லை. பொருத்தனை பண்ணி பார்க்குறேன், பதில் இல்லை. அந்த ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசித்து பார்க்குறேன், பதில் இல்லை. அப்படிலாம் நினச்சிங்கன்னா அப்போ ஆண்டவர் எங்கேயோ போயிட்டார் அப்படின்னா அது நம்முடைய மனதினுடைய வேதனை தான். ஏன்னா உன்னத பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ராக்காலத்தில் ஆண்டவரை தேடினேன், அவரை காணலை அப்படின்னு திணறுதாப்பில். எங்கே போனான்னு தெரியலையே அப்படி தெருவெல்லாம் போய் தேடினா அவர் காணாமலே போயிட்டாரா அப்படின்னா கிடையாது. அங்கே வாசிக்க கேட்போம். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்க முடியும். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்ம நேசரை கண்டேன், அவரை என் தாய். பார்த்தீங்களா, ஆத்ம நேசரை கண்டேன் என்று முடியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் சோதனை வரும்போது நம்மளை விட்டு போயிட்டாரோ அப்படின்னு நினைக்கிறோம். சில காரணங்கள் இருக்கலாம். நம்ம ஆண்டவரை மறந்துருக்கலாம், ஆண்டவரை விட்டு தூரமாக போயிருக்கலாம். நாம் போயிருப்போமே தவிர அவர் போயிருக்க மாட்டார். இந்த அம்மா எங்கள் அம்மா போய் தேடி பிடிச்சி வாட்ச்மெண்ட்டெல்லாம் கேட்டு அவர் இருக்காரா இல்லையான்னு கேட்டால் கிடையாது. பிறகு கொஞ்சம் தூரம் போனவரை பார்த்தீங்க அப்படின்னா எழுதுகிறான், நான் என் நேசரை கண்டேன். இந்த கண்மலை திணிச்சு கேட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு சனிக்கிழமை உண்மையாகவே கர்த்தரை நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கு அவருடைய வல்லமையான செயல்கள் மூலமாக பார்க்கலாம். நாளைக்கு ஆராதனையில் கர்த்தர் உங்கள் வார்த்தைகள் மூலமாக பேசுவார், அல்லது அநேக சாட்சிகளை நீங்கள் கேட்பீங்க. உங்களுடைய நம் வாழ்க்கையில் நம்முடைய நேசராகிய இயேசு ஒரு பக்கம் போட்டார். நமக்கு அற்புதங்களை செய்ய நம்ம கூடவே தான் இருப்பார். சீசர்களை அக்கறைக்கு போங்க அப்படின்னாரு. அவர் இக்கரையில் ஜோம்னு இருக்கார், அவங்க போயிட்டாங்க. அதனால் அவரை மறந்துட்டாங்க அப்படின்னா கிடையாது. காற்றும் கடலும் கொந்தளித்து படகு போக முடியல அப்படின்னா அவரே கடலின் மீது நடந்து வந்து அவங்கள அக்கறை கொண்டு போய் சேர்த்து. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, ஆண்டவரினுடைய கண்களுக்கு தெரியலை அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நிச்சயம் அவரை நீங்கள் காண்பீர்கள். அவருடைய அதிசயத்தின் மூலமாய், அவர் செய்கிற அற்புதத்தின் மூலமாய், அவர் உங்களுக்கு தருகிற பதில்களின் மூலமாய், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்கிறதான கிரியைகளின் மூலமாய், அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்களே. ஆகார் துரத்தப்படுகிறது உண்மை, ஆனால் துரத்தப்பட்ட போதும் ஸ்தோத்திர ஆண்டவருடைய கண்கள் அவளை கண்டது. நீ போம, நான் அவனை ஆசீர்வதிப்பேன். லகாய் ரோய் இங்கே தானே, நீர் என்னை காண்கிற தேவன் என்கிற பெயர் வைக்கும். அதனால் என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி வாசி. அதனால் உங்களை காண்கிற தேவனை உங்கள் கண்களும் காணும். தைரியமாக இருங்க, அவர் நிச்சயம் உங்களுக்கு பத்திருவார். காட் பிளஸ் யூ.